ஏன்னா செலவை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவங்கள நம்ம என்ன கஞ்சத்தனம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். கஞ்சத்துக்கும் சிக்கனத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா இந்த 60 லட்ச ரூபா நம்மளோட குடும்பத்துக்கு போகும். நீங்கள் நிறைய பேர் 2 வீலர் ஓட்டும் போது ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தேர்ட் பார்ட்டி மட்டும்தான் பண்ணுறீங்க. அது என்ன எஃபெக்ட் ஆகும்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா உங்கள் வண்டியில் யாருக்கு அடிபட்டதோ அவருக்கு மட்டும்தான் கிளைம் கிடைக்குமே தவிர உங்களுக்கோ உங்கள் வண்டிக்கோ கிளைம் வராது. ஸோ கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி எங்கே யூஸ் ஆகும்னா, அனாவசிய தேவைகளில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தான் அதுதான் கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும். நீங்கள் எந்த உச்சத்துக்கு போனாலும் உங்களோட வருமானத்தில் 20% இஎம்ஐ தாண்டவே கூடாது. வெல் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் அஜ்மல். நான் ஃபின்வேலெட்டில் இருந்து இன்றைக்கி ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். பர்சனல் ஃபினான்ஸை எப்படி நீங்கள் சிறந்து பண்ணலாம் அப்படின்னு. இந்த 5 டிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸை ப்ராப்பராக நீங்கள் கவர் பண்ணிக்கணும். அது இன்சூரன்ஸை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக உங்கள் லைஃப் ரிஸ்க்கை கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து, உங்கள் இருக்கக்கூடிய உடைமைகள், உங்கள் காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வச்சுட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சம்பளமோ இல்லை மாத வருமானம் உங்கள் தொழிலேருந்து வந்தாலும் சரி, இதை 30% செலவுகளை வச்சுக்கணும். இந்த செலவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் பண்ணக்கூடிய செலவு எசென்சியலாக நான் எசென்சியலாக. அதாவது நம்ம ஊரில் வந்து இப்போது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா செலவை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்கள நம்ம என்ன கஞ்சத்தனம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். கஞ்சத்துக்கும் சிக்கனத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. 30% நீங்கள் செலவு வச்சுட்டிங்கன்னா இது சிக்கனம் தான், அது கஞ்சம் கிடையாது. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற கடன், நீங்கள் என்ன கடன்லாம் வாங்கியிருக்கலாம், ஹோம் லோன் வாங்கியிருக்கலாம், பஸ் லோன் வாங்கியிருக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கலாம். இதோட வட்டி நீங்கள் கட்டுறீங்க பார்த்தீங்களா, இது 20% தாண்டக்கூடாது உங்கள் டோட்டல் சம்பளத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. அந்த டேக்ஸை 20% கண்ட்ரோலில் வைங்க. இப்போ நான் சொன்னது 4வது பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 30% நீங்கள் சரியான முதலீடு திட்டம் இல்லாட்டி சரியான அசட் கிளாஸ், மியூச்சுவல் ஃபண்டா, கோல்டா என்னன்றதை கரெக்டாக அறிஞ்சு அதில் நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் ரொம்ப சிறந்து விளங்கும். இப்போ சொன்ன 5 பாயிண்ட்டில் நம்ம டீட்டெயிலாக போகலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பற்றி சொன்னேன். இன்சூரன்ஸில் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி 3 இருக்குது. இந்த லைஃப் இன்சூரன்ஸில் உள்ளே போனீங்கன்னா அதில் முதலீடு திட்டம் இருக்குது, அதே மாதிரி காப்பீட்டு திட்டம் இருக்குது, அதாவது டேர்ம் பிளான் இருக்குது. நான் வந்து இன்சூரன்ஸில், லைஃப் இன்சூரன்ஸில் முதலீடு வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. அதை பற்றி நம்ம முன்னாடி வீடியோலேயே டீட்டெயிலாக பேசியிருப்போம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வருமானம் ஒரு வருஷத்துக்கு என்ன வருமானம் வருதோ அது இன்டூ 20 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட வருட வருமானம், மாத வருமானம் எடுத்துக்கலாமா? உங்கள் மாத வருமானம் 25,000 வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வருட வருமானம் என்ன வருது? 3 லட்ச ரூபா வருது. இந்த 3 லட்ச ரூபா இன்டூ 20 டைம்ஸ் 60 லட்ச ரூபா. நீங்கள் 60 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ் வச்சுருந்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் எதுவும் நடக்கக்கூடாது, ஏதாவது நம்ம இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா இந்த 60 லட்ச ரூபா நம்மளோட குடும்பத்துக்கு போகும். உதாரணத்துக்கு என்னோட மனைவிக்கோ இல்லாட்டி என்னை யார் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தொகை போகும் பட்சத்தில் அவங்களால ஒரு 5லேருந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் செலவை கண்ட்ரோலில் வச்சுருந்தா சர்வைவல் பண்ணி அடுத்த இன்கம் மேனரை அந்த குடும்பத்தில் ரெடி பண்ண முடியும். அதுக்கு தான் டேர்ம் பிளான். அப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், உங்களோட வருடத்துக்கு என்ன வருமானமோ அது இன்ட்டு 20 டைம்ஸ் வந்து நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் ஒரு 35 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் போகலாம். பேசிக். அதுக்கு மேலே போகிறது உங்கள் பிரியம் தான். இதே இதை வந்து 35 வயசுலேருந்து 40 வயசு தாண்டிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா. இன்றைக்கி இருக்கிற செலவுக்கு சொல்கிறேன். ஃப்யூச்சரில் செலவு கூடுச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜ் கூட்டிக்கணும். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி நம்ம சொல்கிறது என்னென்னா, 40 வயசுக்கு மேலே போனால் 10 லட்ச ரூபா கவரேஜ் வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவை சரி பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான வழியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணிட்டோமா? அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் ஹெல்த், லைஃப்பை தவிர மிச்சம் எல்லாமே நம்ம ஜென்ரலில் கொண்டு வந்துடலாம். உங்கள் பைக்கு, உங்கள் காரு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது நீங்கள் பைக் போடும்போது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் போடணும், அதே மாதிரி ஓன் டேமேஜும் போடணும். நீங்கள் நிறைய பேர் 2 வீலர் ஓட்டும் போது ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தேர்ட் பார்ட்டி மட்டும்தான் பண்ணுறீங்க. அது என்ன எஃபெக்ட் ஆகும்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா உங்கள் வண்டியில் யாருக்கு அடிபட்டதோ அவருக்கு மட்டும்தான் கிளைம் கிடைக்குமே தவிர உங்களுக்கோ உங்கள் வண்டிக்கோ கிளைம் வராது. அதனால ப்ரீமியம் கம்மியாக கொடுக்குறது கம்பெனிலாம் நல்ல கம்பெனி இல்லை, அந்த கம்பெனியில் தான் நான் போடுவேன் அப்படின்னு போகாமல் தேர்ட் பார்ட்டி கவரேஜும் பண்ணணும், அதே மாதிரி ஓன் டேமேஜ் கவரேஜ் பண்ணணும். நார்மலாக 2 வீலர் இன்சூரன்ஸில் பிஏ கவரேஜ்னு வரும். அது ஏதோ ஒரு 150 ரூபா 200 ரூபா மட்டும்தான். அதை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா அந்த 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிற நபர் அவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டா 15 லட்ச ரூபா வரைக்கும் அவர் வீட்டுக்கு
இன்சூரன்ஸ்லேருந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 150 ருபீஸ் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் காருக்குமே தேர்ட் பார்ட்டி மட்டும் போட்டு ஓட்டாதீங்க. நிறைய டிராவல்ஸில் இருக்கிற நண்பர்களை நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் தான் போடுறீங்க. ஏன்னா சின்ன சின்ன டேமேஜில் ஒன்றும் ஆகாது. ஏதாவது பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா காருக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் எந்தவித இன்சூரன்ஸ் கவரேஜ் வராது. அதனால ஒன் டேமேஜ் சேர்த்து பண்ணுங்க. அதே மாதிரி பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் அதில் இருக்கும். ஃபார் ஓனருக்கும் போடுங்க, பேசஞ்சருக்கும் போடுங்க. இப்படி நீங்கள் சரியான பட்சத்தில் பண்ணும்போது ரிஸ்க்கை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஸோ லைஃப்பில் ரிஸ்க் வந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஹெல்த்தில் ரிஸ்க் வந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் வந்தாலும் பண்ணிக்கலாம். இன்னும் அடிஷ்னலாக போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்குமே நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபயர்னால வந்து ஏதாவது எரிஞ்சிருச்சு, இல்லாட்டி தெஃப்ட் இன்சூரன்ஸ்லாம் இருக்குங்க. வீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது நகை வச்சுருக்கீங்க, ஏதாவது தெஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் க்ளைம் பண்ணலாம். அது உங்களோட கரெக்டான அட்வைசர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணும் பட்சத்தில் ரிஸ்கில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிடுறீங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன மாதத்துக்கு வருமானம் பண்ணுறீங்களோ, அது சம்பளமாக இருந்தாலும் சரி, தொழிலிருந்து எடுக்கக்கூடிய வருமானமாக இருந்தாலும் சரி, அதில் 30% தாண்டாமல் பார்த்துக்குங்க உங்கள் செலவில்லைங்களை. இதில் வந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னா, செலவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செலவு தான். ஒன்று வந்து நம்மளோட இருப்பிடத்துக்கு செலவழிக்கிறது, 2வது வந்து படிப்புக்கு செலவழிக்கிறது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, வெளியே போகிறது வர்றது, நம்ம சர்வைவல் செலவுன்னு வச்சுக்கலாம். இந்த 3ஓட செலவு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அப்படியே டபுள் ட்ரிபிள்லாம் ஆகாது. வருஷத்துக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனாலே போதுமானது தான். அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு வீட்டு வாடகை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 5000 இந்த வருஷம் கொடுக்குறீங்கன்னா அடுத்த வருஷம் 10000 பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு 5500 பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க, 50000 கட்டுறீங்கன்னா அடுத்த வருஷமே 1 லட்சம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் ஒரு 10% கூடியிருக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பேசிக்கான செலவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப செலவுகளை உங்கள் வாழ்க்கைக்கு இழுத்து வைக்காது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த 3 எசென்சியலை விட்டுட்டு நான் எசென்சியலை நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். நம்மளுக்கு பணம் இல்லாட்டினாலுமே அடிக்கடி ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அடிக்கடி டூர்ஸ் போகிறது, நம்மளுக்கு தேவையே இருக்கோ இல்லையோ நிறையா கேஜெட்ஸை வாங்குறது, சோஷியல் ப்ரெஷருக்காண்டி நிறைய விஷயங்களை நான் எசென்சியலாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அதாவது இப்போ இந்த அழகு சாதன பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தோட விலைவாசி உயர்வு 40% இருக்குது. பேசிக்கான விஷயங்கள் எவ்வளோ சொன்னேன்? அதிகபட்சம் 10% தான். இப்போது இந்த எசென்சியலுக்கும் நான் எசென்சியலுக்கும், அதாவது அத்தியாவசிய தேவைகள் இல்லாததுக்கும் என்னன்றது அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 30% உங்கள் சம்பளத்தில் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30% போயிடுச்சா, மிச்சம் இருக்க 70%. இப்போ வந்து நான் ஒரு 3வது பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடன். நார்மலாக எல்லாருக்கும் பேசிக்காக வந்து ஒரு வீடு கடன் இருக்கும், ஒரு கிரெடிட் கார்டு இருக்கும், ஒரு கார் லோன் இருக்கும், அதே மாதிரி ஒரு பர்சனல் லோன், ஏதாவது கல்யாணத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பர்சனல் லோன் இருக்கும். இதுக்கு நீங்கள் கட்டக்கூடிய வட்டி விகிதமாக இருக்கட்டும், அந்த இஎம்ஐயாக இருக்கட்டும், 20% இருந்தால் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அனாவசிய கடன்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து இதுக்கு முன்னாடி பாயிண்டில் என்ன சொன்னேன், நான் எசென்ஷியல் நீங்கள் வந்து தேவையான்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் செலவுகளை குறையுன்னு சொன்னேன். அது குறைஞ்சாலே கிரெடிட் கார்டு யூசேஜ் குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வீட்டு வாடகை கொடுக்க போகிறதில்ல, கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறதில்ல, கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வந்து அன்றாட சர்வைவல், அதை வீட்டில் சாப்பாடு எல்லாமே நீங்கள் இருக்க போகிறதில்ல. ஸோ கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி எங்கே யூஸ் ஆகும்னா, அனாவசிய தேவைகளில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தான் அதுதான் கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும். ஸோ இதனால கிரெடிட் கார்டு யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடும். பர்சனல் லோன்ன்றது வந்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு தான் தேவைப்படும். நம்ம தான் இன்சூரன்ஸ் தான் கவர் பண்ணிட்டோமே இல்லையா. எமர்ஜென்சி என்ன வரப்போகுது, ஒரு இறப்பு வரும், இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் வரும். இதை தவிர பெரிய எமர்ஜென்சிலாம் வரப்போகிறது கிடையாது லைஃப்பில். மேனேஜபிள் தான். இதை தவிர வேறு எது வந்தாலும் மேனேஜபிள் தான். அப்போது அங்கே பர்சனல் லோன் எடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸில் வந்து ஹோம் லோன் போவீங்க, கார் லோன் போவீங்க. ஹோம் லோன் போங்க. ஹோம் லோன் போகிறது ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போகலாம். அந்த லோனும் உங்களோட, ஏன்னா உங்களுக்கு பேங்க் வந்து 50% வரைக்கும் இஎம்ஐ கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட சேலரியில் 20% வரைக்கும் இருக்கக்கூடிய இஎம்ஐ தொகையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ என்ன சொல்ல வரேன், நீங்கள் கொஞ்சம் 30% உங்கள் டோட்டலாக நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா, அது ஒரு வீட்டோட மதிப்பு ஒரு 25 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தா தான் நீங்கள் வீடே வாங்கணும். அப்போ வாங்கும் பட்சத்தில் இஎம்ஐ கண்ட்ரோலில் வந்துடும். இந்த இஎம்ஐயை கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கீங்க, உங்கள் சம்பள உயர்வு ஜாஸ்தி வருது. அப்போ உங்களுக்கு தேவையான கார் போங்க. தயவு செஞ்சு யூஸ்டு கார் லோன் போகாதீங்க. யூஸ்டு கார் போனீங்கன்னா வட்டி விகிதம் ஜாஸ்தி, 14% வரும். நியூ காரில் பிகினிங் லெவலில் இருக்கீங்களா, சின்ன காரே போங்க. அதுக்கப்புறம் சம்பளம் உயர்வு வந்து உங்களுக்கு நிறைய வருமானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெரிய கார் போகலாம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த உச்சத்துக்கு போனாலும் உங்களோட வருமானத்தில் 20% இஎம்ஐ தாண்டவே கூடாது. ரைட்டுங்களா? இது ஒரு பாயிண்ட். இது 3ஆவது பாயிண்ட் கவர் பண்ணியாச்சு. இப்போ 2 பாயிண்ட்டில் 2வது பாயிண்ட் 3ஆவது பாயிண்ட் என்ன சொன்னேன், 30% + 20%, 50% போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 50%ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு வருமான வரி செலுத்துகிறவராக இருந்தால் இன்கம் டேக்ஸ் பே பண்ணலாம்.
அது முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸம்ஷன்ஸையும் ஏடிசியில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏடிசியில் வந்து முதலீடுகள் தான் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஸ்கூல் ஃபீஸு, பிள்ளைங்களுக்கு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதை அவங்களோட ஆடிட்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து 20% நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ 50 + 20 70 ஆச்சுங்களா? 4 பாயிண்ட் கவர் பண்ணிட்டோம். கடைசி இருக்கிற பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதுதான் 5வது பாயிண்ட். 30% மிச்சம் இருக்கிற காசை கரெக்டான கோல்ஸை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக என்ன பண்ணிட்டோம், 30% வந்தோடனே அவர் சொன்னார் இன்சூரன்ஸ் போட்டேன், இவர் சொன்னார் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டேன், அவர் இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கணும்னு சொன்னார், அதில் போட்டேன், இந்த சிட்டு போட்டேன், இதில் இந்த ஃபாரெக்ஸில், இந்த பிட்காயினில் இதில் போட்டேன், டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் போட்டேன் அப்படின்ற மாதிரி போடுவீங்க. அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 30% இருக்கிறத முதல்ல என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தேவை என்னன்றதை கால்குலேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க? முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாத விஷயம் 3 கோல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு 3 கடமை இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களோட படிப்பு, 2வது அவங்களோட கல்யாணம், 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட். இதை யாராலே அவாய்ட் பண்ண முடியாது. இதை தாண்டின அடுத்த விஷயம் தான் நான் ஃபாரின் ட்ரிப் போகிறேன், கார் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், இதெல்லாம் வந்து இதை தாண்டின விஷயந்தான். அப்போது நீங்கள் 30 வயசில் இருக்கீங்கன்னா எந்த ஏஜில் உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் படிப்பு வரப்போகிறாங்க? 45 வயசுலையா? உங்களோட 45 வயசுலையா? அப்போ எத்தனை வருஷம் இருக்குது? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த 30% அதுக்கு தந்தது மாதிரி எஸ்ஏபியோ, ஆர்டிஓ, இல்லாட்டி கோல்டு இடிஎஃப்ஓ எப்படி பிரித்து பண்ணலாம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸில் கிங்காக இருக்கலாம். இல்லாட்டி கடனை நிறையா வாங்குறதும், அந்த கடனுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை செலவழிக்கிறதும், இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் நீங்கள் ஃபினான்ஸ்லேயும் கண்ட்ரோலில் இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும், வீட்டில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இப்போ பர்சனல் ஃபினான்ஸ் சார்ந்து நிறைய வீடியோஸ் அடுத்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க. அதுக்கு உண்டான ரிப்ளை டெஃபினெட்லி எங்கள் டீம் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணியும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நிறைய நாங்கள் ஆன்சர் சொல்கிறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.